மல்லி இலையில் பொங்கல் வந்து இவ்வளவு டேஸ்ட்டாக ருசியாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்கலாங்க நீங்கள். அவ்வளோ ஒரு ருசிங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இது வரலையும் யாருமே இந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லி பொங்கல் பண்ண போகிறாங்க. மல்லி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லி பொங்கல். வந்து இதுவரையும் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகிட்டு. இன்றைக்கி மல்லி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து மல்லி பொங்கல். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி வச்சு மல்லி பொங்கல்னால் என்னன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நீங்களும் வீட்டில் சூப்பராக பண்ணலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி மல்லி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. மல்லி பொங்கலுக்கு தேவையான பொருள் எடுத்து. மல்லி பொங்கலுக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். இன்றைக்கி துவரம்பருப்பு சாம்பார் வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னியும் நல்லாயிருக்கும், சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி துவரம்பருப்பில் சாம்பார் பண்ண போகிறேன். கழுவி எடுத்துக்கிடலாம் பருப்பை. 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸுங்க. அப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சின்ன கேரட்டாட்டு ஒரு கேரட்டுங்க, 2 கத்திரிக்காய், அப்புறமா தக்காளிங்க. எல்லாம் போட்டு நம்ம மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ மல்லி பொங்கலுக்கு வந்து மல்லித்தழை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழைங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. குக்கரில் பருப்பு வெந்துருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். 4 விசில் அடிச்சு. அடுத்தது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம நெய்யெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயும் ஹீட் ஆயிடுச்சு. இஞ்சிங்க, ஒரு சின்ன விரல் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி கொஞ்சம் வேகட்டும். இஞ்சி வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு 1-2 உடச்சி போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க. மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லித்தழையை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தழையும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சு ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அரிசி கணக்கில் வச்சுக்கிடணும். அரிசிக்கு ஆட் பண்ணும்போது 1 டம்ளர் கம்மியாக ஆட் பண்ணணும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 டம்ளர் நான் அரிசியை எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 5 டம்ளர் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா குழன்னு கிடைக்கும். 2 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்துருங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணிங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால
10 டம்ளர் தண்ணி வைக்கணும். கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம அரிசியை களைஞ்சி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை இழந்து எடுத்துக்கிடலாங்க. அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சும் போடலாம், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சும் எடுத்துக்கலாம். நான் ஊற வைக்கல, டம்ளரில் தான் தண்ணி எடுத்துருக்கேங்க. ஈரமாக இருக்கனால இந்த டம்ளர் வச்சு நான் அளந்து போடுறேன். கரெக்டாக தான் இருக்குது 2 டம்ளரும். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. ஈரமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துகிட்டு அதில் போடும்போது மற்ற அரிசி கெட்டு போவோங்க. பாசி பருப்பு எடுத்துக்கலாம். பாசிட்டு பருப்பு வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்காங்க. பாசி பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கழுவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கழுவிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் தான் மஞ்சள் தூள், வந்து தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்புங்க, பொங்கலுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விடுங்க, நல்ல குழைவாக கிடைக்கும் உங்களுக்கு. மூடி வச்சுக்கலாம். நாலு விசில் விடட்டுங்க, ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்துடுங்க. சூப்பராகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கணும். ரேஷன் பருப்பு அதனால கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாக, அதனால 4 விசில் விட்டுருக்கேன். இங்கே கடையில் வாங்குற பருப்புனா 3 விசில் விட்டாலும் போதும். மீடியம் பிளீமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. ரேஷன் பருப்புனா 4 விசில் 5 விசில் விடணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன். சக்தி சாம்பார் பொடி. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டி ஆகாது உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கும் விசில் அடிச்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, சாம்பாருக்கு தந்தது உப்பு போட்டுக்கோங்க. ஒரு விசில் அடிச்சிருச்சு பொங்கலுக்கு. ஒரு 3 விசில் அடிக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சும்மா எப்படி இருக்குது பாருங்க, வெஜிடபிள்லாம் போட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த மல்லி பொங்கலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். தாளிக்காமல் கொஞ்சம் கருவேப்பிலை தழை போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். மல்லித்தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம இறக்கிடலாம். அப்புறமா தாளிசம் பண்ணிவிடலாங்க. சாம்பார் வந்து கொதிக்கும் போது சைட்லலாம் நுர கூட்டி நினச்சின்னா அப்படியே சுற்றி விடணுங்க. சுற்றி விடணும், இல்லை கரண்டி வச்சு எடுத்து விடணுங்க. அப்போ தான் அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பா இருந்தாலும் சரி எப்படி. அதே மாதிரி பொங்கி சாட்டினாலும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த பொங்கி சாட்டாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அந்த குழம்புல உள்ள மசாலா பூரா அப்படி ஓரத்தில் இருக்குன்னா அப்படி சுற்றி விடுங்க, எல்லாம் உள்ளே போயிருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிசத்துக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய்ங்க. அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு,
உளுந்தம் பருப்பு போட்டு தாளிங்க, நல்ல மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். 2 வரமிளகா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். சாம்பாரில் ஊற்றிடலாம். சூப்பரான தாளிப்பு ரெடி. அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அருமையான சுவையில் பொங்கல் சாம்பார் ரெடிங்க. வெஜிடபிள்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலில் கொஞ்சம் ஏர் இறங்கணும். நம்ம இறங்க விட்டு முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். பொங்கல் வந்து ஏர் இறங்கிருச்சான்னு பார்க்கலாங்க. ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க. எல்லோரும் சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆகலை. இந்த மாதிரி ஏரை தூக்கி விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உடனே ஏராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஏரை இறக்கிடலாங்க. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தக்க தக்கன்னு கொதிக்கி நம்ம கிண்டி எடுத்து வரும்போது நல்ல குழைவாட்டு சூப்பராக கிடச்சிரும். சூப்பராக மல்லி பொங்கல் ரெடிங்க. இந்த மாதிரி குழைவாக இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பொங்கல். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இது கொஞ்சம் ஆறவும் நமக்கு இறுவிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பக்குவமாட்டு. நெய்யும் முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டுக்கலாம். மல்லி பொங்கலுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய்யும் 10 முந்திரி பருப்புங்க. உடச்ச முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்து ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு நீங்கள் தாராளமாகவே போட்டுக்கலாங்க. எவ்வளோ போட்டாலுமே நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பரான பொங்கல் ரெடிங்க. எப்படி இருக்கு பாருங்க. சும்மா தகா தகான்னு நல்லா எண்ணெய் நெய்யும் நல்லா திரிஞ்சு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ஓரத்தில் இந்த மாதிரி எண்ணெய்லாம் திரிஞ்சு வரணுங்க. வந்தால் தான் அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுன்னு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா இறுவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். எம்மி பொங்கல் ரெடிங்க. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி டேஸ்டியாட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புத்துணர்ச்சி தரும் பொங்கலுங்க. மல்லி பொங்கல் சாம்பார். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ மல்லி பொங்கலை சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கையில் எடுத்தோடனே நல்லா வலுவலுன்னு இருக்குங்க. சூப்பராட்டு. நாக்கில் வச்சது அப்படியே தண்ணியே கரையுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல நெய் வாசனை, தேங்காய் வாசனை, மல்லி இலை வாசனை, தூள் கலப்புதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். பக்காவாக இருக்குங்க. இந்த மாதிரி பொங்கல்லாம் சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.